friends, இன்னைக்கு நம்ம NCERT class 12 ஓட first chapter பத்தி discuss பண்ண போறோம். The first chapter is electric charges and fields. So electric charges னா என்ன அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல நம்ம clear-ஆ பார்க்கலாம். So first வந்து ஒரு சின்ன introduction. Okay. So நம்ம வந்து இங்க வந்து electric charges and fields பத்தி படிக்கிறனால the study of electric charges and field is called electrostatics. So what is statics? Statics na enna? Static அப்படினா anything that doesn't move. Okay, it does not move. So static வந்து அப்படியே ரெஸ்ட்ல இருக்கும், அது வந்து மூவ் பண்ணாது இல்லையா? So something that doesn't move is called static. So electrostatic அப்படினா என்ன அப்படினா electric charges that does not move. So அப்ப இந்த சாப்டர்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படினா electrostatics பத்தி படிக்க போறோம். So we are going to discuss the electric charges and அதோட fields பத்தி எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். So அது வந்து மோஷன்ல இல்லாம ரெஸ்ட்ல இருக்கும்போது அங்க என்னென்ன பிஹேவியர்ஸ், என்னென்ன ஃபோர்சஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல என்னென்ன ஃபோர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம படிக்க போறோம். ஓகேயா? So இந்த ஸ்டடிக்கு பேர் தான் என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். So அதுல ரொம்ப பேசிக்கான காரியம் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ். So ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேயா? So எலக்ட்ரிக் சார்ஜஸ். So நேம் பார்க்கும்போதே தெரியும், உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு புக்கில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸோட நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? அதுக்கு முன்னாடி ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா? எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாச்சு இந்த வேர்டு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது? ஸோ இந்த வேர்டு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து உருவாச்சு. ஓகேயா? கிரீக் வேர்ட். அந்த வேர்டு பேர் என்னது? எலக்ட்ரான். எலக்ட்ரான் அப்படிங்கிற இந்த கிரீக் வேர்ட்ல இருந்து உருவாச்சு. இதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னா ஆம்பர். வாட் இஸ் ஆம்பர்? சில மரத்துல எல்லாம் வந்து இப்ப ரப்பர் மரத்துல இருந்து பிசின் வருது அப்படி சொல்லுவோம். அந்த பிசின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு ரெய்சின் மாதிரி ஒரு ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ், ஒரு மாதிரி ஒரு கம் மாதிரி இருக்கும். நிறைய நீங்க வந்து இந்த முருங்கை மரத்துல எல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் ஆம்பர். ஓகேயா? ஸோ அந்த கிரீக் வேர்ட்ல எலக்ட்ரான் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து இந்த ஆம்பர். ஸோ இதுல இருந்து தான் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற வேர்ட் வந்து ஜென்ரேட் ஆகி இங்கிலீஷ்ல நம்ம வந்து கரண்ட் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி சொல்றோம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து எப்படி இவங்க டிஸ்கவர் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகேயா? ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ராடை கன்சிடர் பண்றோம். சரியா? இது என்னது அப்படின்னா ஒரு கிளாஸ் ராட். ஓகே, ஸோ நம்ம ஒரு கிளாஸ் ராடை வந்து எடுத்துக்கிறோம். இந்த ராடை வந்து நம்ம ஒரு உள்ளன் த்ரெட்டால், ஒரு உள்ளன் கிளாத்தாலேயோ இல்லைன்னா சில்க் கிளாத்தாலேயோ வந்து ரப் பண்ண போறோம். ஓகே, நான் இங்க வந்து சில்க் எடுத்திருக்கேன். சரியா? ஸோ இந்த சில்க் கிளாத்தை வச்சு என்ன பண்ண போறோம்? இந்த கிளாஸ் ராட்ல நம்ம வேகமா ரப் பண்ண போறோம். இப்போ ரப் பண்ணும்போது என்ன ஆகுது? இதே மாதிரி இன்னொரு செட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இன்னொரு கிளாஸ் ராடும் இருக்கு. ஓகேயா? ஸோ அந்த கிளாஸ் ராடும் இதுவும் என்னதுதான்? கிளாஸ் ராட் தான். ஓகே, அண்ட் அதையும் என்ன பண்றோம்? ஒரு சில்க் த்ரெட், ஒரு சில்க் கிளாத்தால நம்ம ரப் பண்றோம். ஸோ ஒரு கிளாஸ் ராட ஒரு சில்க் கிளாத்தால நம்ம ரப் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா அங்க ஒரு சார்ஜஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஓகேயா? ஸோ அதை பத்தி நம்ம இன்னும் கிளியரா அப்புறமா படிக்கலாம். ஸோ இப்போ ரப் ஆகும்போது என்ன ஆகுதுங்கிறத அதை மட்டும் யோசிங்க. ஓகேயா? அந்த கிளாஸ் ராட என்ன பண்றோம்? இந்த சில்கால வந்து நம்ம நல்லா ரப் பண்றோம். ரப் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் ராடையும் இந்த சில்கால ரப் பண்றோம். இப்ப ரெண்டையுமே ரப் பண்ணிட்டு இந்த ரெண்டு கிளாஸ் ராடையும் பக்கத்துல கொண்டு வந்தா என்ன ஆகுதுன்னா ரெண்டும் ரிப்பல் பண்ணுது. ஓகே, அது அட்ராக்ட் ஆகல, பக்கத்துல கொண்டு வர முடியல, ரிப்பல் பண்ணுது. அதே மாதிரி இந்த சில்க் த்ரெட், இந்த சில்க் கிளாத்தையும் இந்த சில்க் கிளாத்தையும் பக்கத்துல கொண்டு வரும்போது என்ன பண்ணுது? அவங்க வந்து ரிப்பல் பண்ணுது. எதனால இந்த ரிப்பல்ஷன் நடக்குது? அப்ப there is something, இது ரப் பண்ணும்போது அங்க என்னமோ நடந்திருக்கு, அதனாலதான் இந்த ரிப்பல்ஷன் இருக்குது இல்லையா? சோ அது என்னது அப்படிங்கறத வந்து சயின்டிஸ்ட் வந்து யோசிச்சிருக்காங்க. ஓகேயா? சோ அப்போ என்னமோ நடந்திருக்கு,
ரப் பண்ணும்போது அப்படின்னு நமக்கு தெரிய வருது இல்லையா? சோ அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, எலக்ட்ரிஃபை ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரிஃபை அப்படின்னா என்ன அர்த்தம், there is some electric charges. ஸோ நம்ம ரப் பண்ணனால சில எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் நடந்திருக்கு. ஓகேயா? சோ இப்போ எதனால இந்த ரெண்டு கிளாஸ் ராடும் வந்து ரிப்பல் ஆச்சு, எதனால ரிப்பல் ஆச்சு அப்படின்னா நம்ம சொல்லலாம் ரெண்டுக்குமே இங்க வந்து போலரைசேஷன், polarity ஆஃப் சார்ஜஸ் சொல்லிட்டு ஒரு புது கான்செப்ட் கொண்டு வரோம். ஓகேயா? சோ என்னது, polarity, polarity of charges. So what is polarity of charges? So ரெண்டு விதமான charges இருக்கு, like charges and unlike charges. So like charges ரெண்டும் பக்கத்து பக்கத்துல வந்துச்சு அப்படின்னா ரிப்பல் பண்ணும். unlike charges ரெண்டும் பக்கத்து பக்கத்துல வந்துச்சுன்னா என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஓகேயா? சோ அப்ப இந்த ரெண்டு கிளாஸ் ராடும் பக்கத்து பக்கத்துல வந்துச்சு இல்லையா, நம்ம வந்து சார்ஜ் பண்ண ரெண்டு, இது ரெண்டும் என்னது, கிளாஸ் ராட். சோ ரெண்டு கிளாஸ் ராட பக்கத்து பக்கத்துல வரும்போது அவங்க ரெண்டு பேரும் ரிப்பல் ஆனாங்கன்னா என்ன அர்த்தம், ரெண்டு கிளாஸ் ராடுமே வந்து they were of the same charge. so ரெண்டும் சேம் சார்ஜ் ஆனனால ரிப்பல் ஆச்சு. அதே மாதிரி நம்ம ரெண்டு சில்கையும் கொண்டு வரும்போது, இது சில்க், இது சில்க். சோ அந்த ரப்பர் அந்த சில்க் கிளாத் ரெண்டையும் பக்கத்து பக்கத்துல கொண்டு வரும்போது என்ன ஆச்சு, they got repelled. அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் கூட என்னவாதான் இருந்தாங்க, ஒரே சார்ஜா இருந்தாங்க. ஆனா ஒரு பிளாஸ்டிக் ராட எடுத்துக்கலாம், சரியா? ஒரு பிளாஸ்டிக் ராட் இதே மாதிரி சில்க் கிளாத்தான ரப் பண்ணி அதை வந்து எலக்ட்ரிஃபை பண்ண ஒரு பிளாஸ்டிக் ராட வந்து இந்த கிளாஸ் ராட் பக்கத்துல கொண்டு வரும்போது என்ன ஆச்சு, பிளாஸ்டிக்கும் கிளாஸும் என்ன ஆச்சு, அட்ராக்ட் ஆச்சு. ஓகேயா? பிளாஸ்டிக் ராட கிளாஸ் ராட் பக்கத்துல கொண்டு வரும்போது ரெண்டும் அட்ராக்ட் ஆச்சு. அதே பிளாஸ்டிக் ராட சில்க் கிளாத் பக்கத்துல கொண்டு வரும்போது அது அட்ராக்ட் ஆகல. ஓகேயா? ரிப்பல் ஆச்சு. எதனால, இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கும் சில்க்கும் சேம் போலரைசேஷனோட இருந்துச்சு, சேம் பொலாரிட்டியோட இருந்தது. that is they are negatively charged. plastic was negatively charged and silk is also negatively charged. but when coming to glass எப்படி இருந்ததுன்னா positively charged இருந்துச்சு. ஓகேயா? அதனாலதான் நமக்கு ரெண்டு கிளாஸ் ராடையும் நம்ம என்ன பண்ணோம் சேர்க்கும் போது both the glass rods are positively charged அப்படிங்கறதுனால அது அட்ராக்ட் பண்ணல, ரிப்பல் பண்ணுச்சு. அதே மாதிரி both the silk cloth வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்ங்கறதுனால அது ரெண்டுமே ரிப்பல் ஆச்சு. ஆனா ஒரு பிளாஸ்டிக் வந்து கிளாஸ் ராட் கிட்ட கொண்டு வரும்போது since plastic is negatively charged, பிளாஸ்டிக்கும் கிளாஸும் என்ன பண்ணுச்சு, அட்ராக்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி சில்க் கிட்ட வந்து பிளாஸ்டிக்க கொண்டு வந்த போது சில்க்கும் நெகட்டிவ்லி சார்ஜ், பிளாஸ்டிக்கும் நெகட்டிவ்லி சார்ஜ்ங்கறதுனால they both got repelled, they didn't attract. ஓகேயா? சோ அப்போ வந்து two types. இதுல இருந்து என்ன தெரியுது, there are two kinds of charges, positive charges and negative charges இல்லையா? சோ இது இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்ப எக்ஸிபிட் ஆச்சு, இந்த ரப் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு தான். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பேக் டு நார்மல் வந்துருது. அதுக்கப்புறம் எந்த அட்ராக்ஷனும் இல்லை, எந்த ரிப்பல்ஷனும் இல்லை. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், ஒரு கிளாஸ் ஒரு ஸ்கேல் எடுத்து நம்ம தலையில ரப் பண்ணிட்டு குட்டி குட்டி பேப்பர்ஸை கட் பண்ணி பக்கத்துல வச்சு அதெல்லாம் அட்ராக்ட் ஆகும். பட் நம்ம ரப் பண்ணி கொஞ்ச நேரம் தான் அந்த அட்ராக்ஷன் இருக்குமே தவிர கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அட்ராக்ஷன் இருக்காது. எதனால, அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, நியூட்ரலைஸ் ஆயிடும் ஒரு கட்டத்துக்கு மேல. சோ ஒரு ஆப்ஜெக்டோட நார்மல் ஸ்டேட் வந்து என்னது, அது வந்து நியூட்ரலைஸ்டா இருக்கிறது தான். ஓகேயா? சோ அதுல சேஞ்சஸ் வரும்போது மட்டும்தான் இந்த அட்ராக்ஷன்லாம் நடக்குது. ஓகேயா? சோ அது வந்து திருப்பி பேக் டு கொஞ்ச நேரத்துல பேக் டு நார்மல் போயிடும். if it returns back to its original state then it will be neutralized. சோ அதனால அதுக்கப்புறம் என்ன நடக்காது, இந்த அட்ராக்ஷன் எதுவுமே நடக்காது. ஓகேயா? சோ இதுதான் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் சார்ஜஸ். சோ இப்படிதான் சார்ஜஸ் வந்து எலக்ட்ரிஃபை ஆகுது. அண்ட் நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து போனதுக்கு அப்புறம் திருப்பி நியூட்ரலைஸ் ஆயிடுது. ஓகேயா? சோ இத வந்து எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப். ஓகே, சோ வாட் இஸ் கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்? இதுல வந்து நம்ம ஒரு பாக்ஸ் வந்து கன்சிடர் பண்றோம். இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மெட்டல் ராட வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள இன்சர்ட் பண்ணிருக்காங்க. அந்த ராடோட டாப்ல வந்து ஒரு மெட்டல் knob இருக்கு. ஓகே, so this is the metal knob and this is the metal rod and இது வந்து இந்த மெட்டல் ராடோட எண்டில் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல்ட் லீஃப்.
ஓகேயா, இப்படி பெண்ட் பண்ணி 2 pieces of gold leaf வச்சிருக்காங்க. ஓகேயா, சோ இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு சார்ஜ்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து இந்த மெட்டல் நாப் மேல இப்போ வந்து any charged object. ஓகே, சோ இப்படி நம்ம வந்து இப்போ லைக் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் ராட வந்து ரப் பண்ணி சார்ஜ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சார்ஜான ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்து இந்த மெட்டல் நாப்ல வச்சோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இந்த சார்ஜ் எல்லாம் மெட்டல் வழியா கண்டக்ட் ஆகி கீழே போகுது. ஓகேயா, சோ இந்த நாப் வழியா மெட்டல் ராட்ல டிராவல் ஆகி கீழே உள்ள இந்த கோல்ட் லீஃபை போய் ரீச் ஆகுது. அப்போ கோல்ட் லீஃபை ரீச் ஆகும்போது இந்த கோல்ட் லீஃப் என்ன ஆகுது, சின்ஸ் கோல்ட் லீஃப் வந்து ஒரே மெட்டல் தான் இல்லையா, ரெண்டுமே இந்த இங்க இருக்கிற ரெண்டுமே கோல்ட் லீஃப் தான். So they will have like charges only இல்லையா. இப்போ போகும்போது அந்த சார்ஜஸ் எல்லாம் கீழே இறங்கும் போது இந்த லீஃப் என்ன ஆகுது அப்படின்னா டைவர்ஜ் ஆகுது. டைவர்ஜ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படியே விரியுதுன்னு அர்த்தம். ஓகேயா, ஸோ இது எந்த அளவுக்கு விரியுது, ஸோ இங்க ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும் இல்லையா, ஸோ எந்த அளவுக்கு விரியுதோ அந்த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து இது ரிசீவ் பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து ரீச் ஆச்சுன்னா கொஞ்சமா டைவர்ஜ் ஆகும், நிறைய அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெருசா வந்து டைவர்ஜ் ஆகும். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து கோல்ட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதுல இருந்து தான் இந்த polarity of charges சொல்றாங்க. ஸோ சார்ஜஸ் வந்து 2 kinds இருக்கு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ சார்ஜஸ் do exist அப்படிங்கிறத இந்த கோல்ட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் கோல்ட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சார்ஜஸ் எல்லாம் எங்க இருக்கு, எதை நம்ம சார்ஜஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப மைன்யூட் லெவல்ல போய் பார்க்கணும் அப்படின்னா ஸோ த வெரி வெரி ஸ்மால் மேட்டரோட ரொம்ப குட்டி டைனியஸ்ட் பார்ட்டிகல் அப்படின்னு சொன்னா we call them atoms இல்லையா. ஸோ atoms வச்சு தான் நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். ஓகேயா, ஸோ matter is made up of atoms and molecules இல்லையா. So normally materials are electrically neutral and does not possess any charge. So நார்மலா பார்க்கும்போது எந்த ஒரு மெட்டீரியலுமே எப்படி இருக்கும், நியூட்ரலைஸ் ஆகிதான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உள்ள வந்து ஆட்டம்குள்ள என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்கு வெளியே சுத்தி என்ன இருக்கும், ஆர்பிட்ஸ் இருக்கும். அந்த ஆர்பிட்ஸ்ல யார் இருப்பாங்க, எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க. ஸோ E மைனஸ் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கும், நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும், புரோட்டான்ஸ் இருப்பாங்க, புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ நியூட்ரான்ஸ் வந்து என்னது, neutral, so they are chargeless, they are neutral இல்லையா. so protons are positively charged and electrons are negatively charged. so usually வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டம்ல number of protons number of electrons எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். so அப்ப பாசிட்டிவ் நம்பரும் நெகட்டிவ் நம்பரும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த ஆட்டம் வந்து நியூட்ரலைஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு ராடை கொண்டு நம்ம அந்த கிளாஸ் ராடை வந்து சில்க் வச்சு ரப் பண்ணும் போது என்ன ஆச்சு, இது வந்து கிளாஸ் ராட வந்து ஒரு சில்க் கிளாத் வச்சு ரப் பண்ணும் போது என்ன ஆச்சு, இந்த ராட்ல உள்ள எலக்ட்ரான்ஸ், இந்த அவுட்டர் ஆர்பிட்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்க போச்சு, சில்க்குக்கு போச்சு. ஓகேயா, அப்போ கிளாஸ்ல இருந்து சில்க்குக்கு போச்சு. அப்போ வந்து நம்மளோட கிளாஸ் ராட் வந்து எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுச்சு. அப்ப எந்த ஆப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுதோ அங்க வந்து நமக்கு எலக்ட்ரான் they are called positively charged. ஓகே, சோ இப்போ சில்க் என்ன பண்ணுச்சு, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கெயின் பண்ணுச்சு. சோ எது கெயின் பண்ணுச்சோ they are called negatively charged. Okay, so silk becomes negatively charged, so glass becomes positively charged. So இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறனால தான் அங்க அட்ராக்ஷன் நடக்குது. அப்போ கிளாஸ் ராட் வந்து எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுச்சுன்னா அது இன்னும் எலக்ட்ரான்ஸை அப்சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் இல்லையா. ஆனா சில்க் வந்து என்ன பண்ணுச்சு, எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிருக்கிறதுனால அது லூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். So the one which loses the electrons is called positively charged, that is the glass rod, and one which receives the electrons are called negatively charged. Okay, so hope you understand. Okay, so இது வந்து நம்ம வந்து ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன, இது வந்து தனியா இப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரம் தான் இந்த எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்கும். திருப்பி என்ன அவங்க எல்லாம் பேக் டு நார்மல் வந்துரும். So number of electrons and number of protons வந்து neutralize ஆயிடும். அதே மாதிரி glass rodலயும் silkல ரெண்டுலயுமே number of electrons and number of protons வந்து after a period of time neutralize ஆயிடும், so that there will be no excess electrons. So they come to so they neutralize each other and the material come back to normal. So this is the
basic concepts of என்னது எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸை நம்ம வந்து யூஸ்வலாக Q அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சார்ஜஸ் வந்து என்னது எலக்ட்ரான்ஸை E மைனஸ்னும் ப்ரோட்டான்ஸை E பிளஸ் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ். இனி வந்து நம்ம ஃபர்தரா நல்ல கான்செப்ட்ஸ் படிக்கலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.